ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2021 எஸ்ஏ எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷின் வந்து பார்த்துடலாம். ஒவ்வொரு விகிதமுறு எண்ணும் மெய்யெண். ஒரு கூற்று, இது ஒரு கூற்று. செகண்ட் வந்து ஒவ்வொரு மெய்யெண்ணும் விகிதமுறா எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்லேயும் ஒன் டைம் பார்த்துடலாம். எவ்ரி ரேஷ்னல் நம்பர் இஸ் அ ரியல் நம்பர், எவ்ரி ரியல் நம்பர் இஸ் அ இர்ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கொடுத்தா நம்ம வந்துட்டு எண்களில் வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா, எண்கள் வந்து ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துடலாம். எண்கள் வந்து என்னென்னா, எண்களை வந்துட்டு மெய்யெண்கள், கற்பனை எண்கள்னு ரெண்டாக வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா, மெய்யெண்களில் வந்து ஒரு 5 டைப் இருக்குது. என்னெல்லாம் இருக்குன்னா, இயல் எண்கள், முழு எண்கள், முழுக்கள், பின்னங்கள், விகிதமுறு எண், விகிதமுறா எண் இருக்குது. ஓகேங்களா, இது அவ்வளவும் மெய்யெண்கள். ஃபர்ஸ்ட்டு இயல் எண்கள்னால் என்ன? இயல் எண்கள் இங்கிலீஷில் வந்துட்டு நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. இயல் எண்கள்னால் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, செகண்ட் வந்து முழு எண்கள். முழு எண்கள்லாம் ஹோல் நம்பர் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0லேருந்து 1 2 3ன்னு ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, இதுதான் முழு எண். அடுத்து முழுக்கள். முழுக்கள்னால் என்னென்னா மைனஸ் நம்பர்ஸும் வரும், ப்ளஸ் நம்பர்ஸும் வரும். -3 -2 -1 0 1 2 எல்லா நம்பர்ஸுமே அடங்கிறது வந்து என்னது? முழுக்கள். ஓகேங்களா, அடுத்து பின்னங்கள். பின்னங்கள்லாம் நமக்கு தெரியும், 1/4 1/2. அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஓகேங்களா, இதுதான் பின்னங்கள். இப்போ இதுதான் முக்கியம். ஓகேங்களா, விகிதமுறு எண், விகிதமுறா எண் அப்படின்னு பார்க்குறோம். விகிதமுறு எண்ணும் பின்னங்கள் தான். ஓகேங்களா, பின்னங்கள் தான். இந்த மாதிரி இருக்கும், பாயிண்டில் இருக்கும், பின்னமாக இருக்கும். 1.75 இருக்குது, 175/100 எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி P/Q ஃபார்மில் இருந்துச்சுன்னா அது வந்து விகிதமுறு எண். இதில் ஒரே ஒரு கண்டிஷன் தான். ஓகேங்களா, இந்த Q வந்து 0வாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா, கீழே வர பின்னத்தில் கீழே வர நம்பர் வந்து 0வாக இருக்கக்கூடாது. அதான் கண்டிஷன். விகிதமுறு எண்ணா பின்னங்கள் தான், ஆனால் கீழே வர எண் 0வாக இருக்கக்கூடாது. விகிதமுறா எண்கள்னால் பின்னங்களாக வரக்கூடாது. ஓகேங்களா, அந்த நம்பரை பின்னங்களாக நம்ம கன்வெர்ட் பண்ணவே முடியாது. அந்த நம்பர் தான் விகிதமுறா எண்கள். ஓகேங்களா, விகிதமுறா எண்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து என்னென்னா √2, π, √3. ஓகேங்களா, இவ்வளோ நம்பர்ஸ் தான். இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்துடலாம். ஒவ்வொரு விகிதமுறு எண்ணும் மெய்யெண். ஓகேங்களா, மெய்யெண்குள்ளே எல்லா நம்பருமே வரும். ஓகேங்களா, விகிதமுறு எண்ணும் வரும், விகிதமுறா எண்ணும் வரும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட். ஒவ்வொரு விகிதமுறு எண்ணுமே மெய்யெண் தான். இது வந்து கரெக்டு. இங்கே ரெண்டாவது ஆப்ஷன், ரெண்டாவது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஒவ்வொரு மெய்யெண்ணும் விகிதமுறா எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ராங்கு. இங்கே வந்து எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு விகிதமுறா எண்ணும் மெய்யெண் அப்படின்னு வந்துருச்சுன்னா இந்த ஆப்ஷன் கரெக்டாக இருந்திருக்கும். இது எப்படி மாற்றி கொடுத்துருக்காங்க, அதனால் இது வந்து ராங். ஓகேங்களா, இந்த சம்க்கு வந்து ஆன்சர் வந்து 1 மட்டும் சரி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்.